A few moments later. யுரேகா, என்ன கட்டிட்டு இருக்கீங்க? சஞ்சனா, நான் ஒரு நியூ லைன் வெக்டர் கிளாஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். உனக்கு தெரியுமா? யாராவது போய் சொன்னா இது கண்டுபிடிச்சிரும். இது ஒரு லைன் வெக்டர். இப்பதான் நீங்க அம்மாவோட ஷூஸ்லாம் ஆட்டோமேட்டிக் ஷூ கிளீனர்னு சொல்லி அழுக்கு பண்ணீங்க. I will prove it. அன்னைக்கு ரிமோட் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு என் லேப்ல இருந்து நீ பேட்டரி எடுத்துட்டு போகல? அது நான் எடுக்கலையே. கேட்டதா? அப்படியா? அதாங்க நான் செக் பண்ணி பார்க்கிறேன். என்ன நேத்து டிராயிங் ஸ்கெட்சஸ்லாம் நீங்க தானே எடுத்தீங்க? என்ன பார்த்து எப்படி தெரியுது? நான் எல்லாம் கலர் பென்சில் எடுக்கிறேன். பாத்தீங்களா? வாங்க அம்மா கிட்ட போய் டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, வா போலாம். அம்மா, இப்ப என்ன பிரச்சனை? அம்மா, நான் ரொம்ப நாளா கண்டுபிடிச்சிருந்த லைட் டிடெக்டர் இது. இதை போட்டுக்கிட்டா யாரு போய் சொல்றா இல்ல உண்மையா சொல்றா நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். அந்த கண்ணாடி கட்டிட்டு இத போடுங்க. எதுக்குடா இப்ப இதை கழட்டணும்? அம்மா, நான் இதுல ப்ரோக்ராமிங் பண்ணதால ஒருத்தவங்களோட வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் அவங்களோட ஃபேஸ்ல இருக்க மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு நம்ம போய் சொல்றோமா இல்ல உண்மையா சொல்றோமான்னு அதை கண்டுபிடிச்சிரும். என்னடா எல்லாம் மஞ்சள் கலர்ல தெரியுது? இதை வச்சு ஃபியூஸ் பண்ண டியூப் லைட் எல்லாம் சரி பண்ண போறியா? இல்லம்மா, சரி உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்ப சஞ்சனா தப்பு பண்ணிருப்பால, அவளுக்கு நீங்க கேள்வி கேளுங்க. அவ பொய் சொல்றாளா இல்ல உண்மையா சொல்றான்னு உங்களுக்கே தெரியும். ஒழுங்கா சொல்லு. நேத்து நான் கட்டி கொடுத்த சாப்பாடு நீ குப்பையில கொட்டினியா இல்ல நீயே சாப்பிட்டியா? வாங்க எல்லா சாப்பாடும் நானே தான் சாப்பிட்டேன். ஏய் மாட்னியா? இரு உங்க அப்பா கிட்டே சொல்றேன். இது சூப்பரா இருக்கடா இது. இரு நான் இது உங்க அப்பா கிட்ட செக் பண்ணிட்டு தரேன். என்னங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நேத்து நைட் ஏன் நீங்க ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்தீங்க? நம்ம இவன் இருக்கா சுனில், நான் இங்க இருக்கேன். அதாம்மா அவ ரேஷன் வாங்கணும்னா அதான் நைட்ல ரேஷனா? இல்லம்மா, அவ ரேஷன் வாங்கி வச்சிருந்தான். அப்ப தூக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தா போல. நான் தான் தூக்கி எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு போனோமா. சரி, நான் செய்யற சமையல் எப்படி இருக்கு? உன் சமையலா? அதுக்காமா சூப்பரா இருந்துச்சு. தெரியல, வர வர நிறைய போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. அம்மா வீட்டுக்கு போறேன். ஆமா, அது என்ன கண்ணாடி ஏதோ லைட் எல்லாம் எரியுது அதுல? இதுவா நம்ம பையன் கண்டுபிடிச்சது. நல்ல வேலை, இப்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஓ அப்படியா? அது என் கிட்ட கூட. ஆமா, போன மாசம் நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுத்துருந்தேனே, அடுத்த மாசம் தரேன்னா எங்க அது? காசு என்ன கைக்கே வரல. என்கிட்ட காசு இல்லைங்க. அடுத்த மாசம் சேர்த்து வச்சு கொடுத்துடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க. இதுக்கு என்ன சொல்ற? இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை ஆகுதுன்னு நினைக்கிறேன். இத பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆமாங்க, இதனால பிரச்சனை தான். இத அவன்கிட்டயே கொடுத்து தூக்கி போட சொல்லிடுறேன். பசங்க, அந்த கண்ணாடியால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? என்னமாச்சு? இந்த கண்ணாடியால எனக்கும் உங்க அப்பாவுக்கும் எவ்வளவு பிரச்சனை. இத நீ கண்டுபிடிச்சது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனா அடுத்தவங்களோட பிரைவசின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது தனி உரிமை. அதை நம்ம எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒருத்தவங்களுடைய பர்சனல் விஷயங்களை தேவையில்லாம நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை தான். இந்த காலத்துக்கு இது தேவையில்லாதது. அதே மாதிரி நம்மளுக்கும் இது தேவை கிடையாது. முதல்ல இதை தூக்கி போடணும். சஞ்சனா, நான் என்னமோ அது கண்டுபிடிச்சது நம்மளுக்கு நிறைய யூஸ் ஆகும்னு பார்த்தேன். ஆனா இது நம்மளுக்கு நிறைய மிஸ்யூஸ் தான் ஆகுது. So it's time to dismantle. I'm sorry goggles. I'll be back. Huh? Music.